Hi students, in the video factorization oda concept paaka porom. Factorization na enna appadina idhula first basic mono type irukku. Type 1 terms factors split பண்றது அதுதான் factorization. For example இப்ப நான் 10 ன்னு ஒரு நம்பர் இருக்கு, நான் இத வந்து 2 into 5 அப்படினு பிரிக்கிறேன்னா இத வந்து prime factorization னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பரை prime நம்பரோட மல்டிபிள்ஸா பிரிச்சு எழுதுறது அப்படினு சொல்ல முடியும். இது கூட ஒரு factorization தான். prime factorsா பிரிச்சிருக்கோம் அப்படினு சொல்லலாம். சோ ஒரு கொடுத்திருக்க மொத்த டேர்மை மல்டிபிள் ஆஃப் சம் டேர்ம்ஸா உடைக்கிறதுக்கு பேர் தான் factorization. இப்போ 2x + 4 அப்படின்ற டேர்ம்ல இத ஃபேக்டரைஸ் பண்ணுங்கன்னா இது வந்து எந்த ரெண்டு டேர்மோட மல்டிபிள் பண்ணா 2x + 4 வரும் அப்படின்ற ஃபேக்டரை கண்டுபிடிங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதோட பேசிக் காமன் டேர்மை வெளியில எடுக்கிறது. இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. 2க்கும் 4க்கும் காமன் டேபிள்ஸ் என்ன 2 தானே. அப்ப 2 வெளியில எடுத்துக்கலாம். வெளியில எடுத்துட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. இந்த 2 வெளியில போயிடுச்சுனா இங்க x மட்டும் தானே ரிமைனிங் இருக்கும். அந்த x எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்க 4 இருக்கு, நம்ம 2 வெளியில எடுத்துட்டோம். 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணா 4 வருமோ அதுதான் எழுதணும். இங்க 2 2s are 4 வரும். அதனால தான் இங்க 2 எழுதுறோம். மைனஸ் பண்ணி எழுதல, டிவைட் பண்ணி எழுதுறோம். இத உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட क्वेश्चन திரும்பி வரணும். 2 into x 2x 2 2s are 4. அப்ப நம்ம எடுத்த ஃபேக்டரைசேஷன் கரெக்ட். இதான் டைப் 1. ரொம்ப சிம்பிள். காமன் டேர்மை வெளியில எடுத்துட்டோம்னா 2 ஒரு ஃபேக்டர், x + 2 ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இது பாருங்க 10x squared minus 18x cube plus 14x power 4 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன். 10 இருக்கு, 18 இருக்கு, 14 இருக்கு. எல்லாமே 2 டேபிள்ல வரும். ஸோ 2ன்ற நம்பரை காமனா வெளியில எடுத்துக்கலாம். x⁻2 x⁻3 x⁻4 x⁻2க்குள்ள 2x இருக்கு, இதுல 3x இருக்கு. x into x into x இருக்கதா அர்த்தம். இதுல 4x இருக்கு. அப்ப காமன் டேர்ம் வெளியில எடுக்கணும்னா காமனா எவ்வளவுனா எடுக்கணும்னா எப்பவுமே ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் காமனா எடுக்க முடியும். இதுலயும் 2x இருக்கு, இதுக்குள்ளேயும் 2x இருக்கு, இதுக்குள்ளேயும் 2x இருக்கு. நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் இல்லையா? அதுதான் காமன் ஃபேக்டர். அப்ப நம்ம x² என்ன பண்ணிடலாம், வெளில எடுத்துடலாம். பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க 10 இருக்கு. 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணா 10 வரும், 5 மல்டிபிள் பண்ணா 10 வரும். அப்ப 5 போடணும். x² வெளியே எடுத்துட்டோம். இங்க இருக்கிற மைனஸ் 18 இருக்கு. 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணா 18 வரும், 9 மல்டிபிள் பண்ணா வரும். அப்ப 9 போடணும். x⁻3 இருக்கா, x² வெளியில எடுத்துட்டோம். அப்ப மிச்சம் இங்க எவ்வளவு x இருக்கும், ஒரு x இருக்கும். அந்த x இங்க எழுதி இருக்கணும் நீங்க. அடுத்து இங்க பிளஸ் இருக்கு, இங்க 14 இருக்கு. 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணா 14 வரும், 7 டைம்ஸ் வரும். x⁻4 இருக்கு, நம்ம x² வெளியில எடுத்துட்டோம். அப்ப பேலன்ஸ் இன்னொரு x² இருக்கும். அந்த x² இங்க எழுதி இருக்கணும். சோ இப்போ இது வந்து ரெண்டு ஃபேக்டரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இதுதான் இதோட ஃபைனல் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் 2 வந்து யூசிங் ஐடென்டிட்டிஸ். யூசிங் ஐடென்டிட்டிஸ்னா இப்போ ஒரு क्वेश्चन பார்க்க a² + 2ab + b² மாதிரி இருந்தது அப்படின்னா இது யாரோட ஃபார்முலா, a + b the whole square ஃபார்முலா. ஸோ क्वेश्चन இந்த பேட்டர்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம அது a + b the whole square எழுதிக்கலாம். அப்போ a + b into a + b தான் உங்களோட ஃபேக்டர். அதே மாதிரி இந்த +2ab பதிலா -2ab அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இவங்களை என்னன்னு எழுதிக்கலாம், a - b the whole square எழுதிக்கலாம். அப்போ a - b into a - b தான் உங்களோட ஃபேக்டர். இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னீங்கன்னா a² - b² மாதிரி உங்களோட क्वेश्चन இருந்தா அதை a + b into a - b அப்படின்னு எழுதுனா நம்மளோட ஃபேக்டர் வந்து கிடைச்சிரும். ஸோ क्वेश्चन வந்து இந்த 3 டைப்ல ஏதாவது ஒரு டைப்ல இருந்தா உங்களோட ஃபேக்டரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இப்படி எழுதிட்டாலே போதும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, x² + 8x + 16 அப்படின்னு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரும் ஸ்கொயர் நம்பர், இந்த கடைசி நம்பரும் ஸ்கொயர் நம்பர். அதாவது இது வந்து x² + 8x + இங்க வந்து 16 அப்படின்றத நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், 4² எழுதிக்கலாம். இப்போ क्वेश्चन பார்க்க a² + 2ab + b² மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், a + b the whole square எழுதிக்கலாம். இப்போ ஏக்கு பதிலா இங்க क्वेश्चनல x கொடுத்திருக்காங்க, bக்கு பதிலா क्वेश्चनல 4 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து கண்டிப்பா x + 4 the whole square தான் கண்டிப்பா சொல்ல முடியும். அது எப்படி மேம், இது a இது b, இது நடுவுல இருக்கிறது 2ab தான் நமக்கு கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா தெரியாது. நம்ம அதை செக் பண்ணிக்கணும். a வேல்யூ நம்ம x ன்னு அஸ்யூம் பண்ண போறோம், b வேல்யூ நம்ம 4 ன்னு எடுத்துக்க போறோம். அப்ப நடுவுல இருக்க 2abக்கு பதிலா நமக்கு என்ன வந்திருக்கணும்னு பாருங்க. 2ab = 2 into ஏக்கு பதிலா x, bக்கு பதிலா 4. அப்போ வந்து 8x ன்னு வந்திருக்கணும். அப்போ 8x இங்க கரெக்டா தான் இருக்கு. a-வை x ன்னு எடுத்து b-யை 4 ன்னு எடுத்தா 2ab 8x தானான்னு கண்டிப்பா ரஃப்ல செக் பண்ணிக்கோங்க. அப்போ இது கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நம்மளோட क्वेश्चन வந்து x² + 8x + 4² அப்படின்ற क्वेश्चனை நம்ம இப்படி எழுதிக்கலாம். அப்ப x + 4 into x + 4 அப்படின்றது தான் உங்களோட ஃபேக்டர். x + 2 the whole square னா x + 4 ரெண்டு தடவை எழுதுங்கன்னு அர்த்தம். சோ சம் இப்படி சால்வ் பண்ணிக்க முடியும் நம்மளால.
அடுத்த கொஸ்டின் பாருங்க 49p² மைனஸ் 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 ஐடென்டிட்டியில் எந்த ஐடென்டிட்டியில் இந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போது 49 அப்படின்றத 7 7s எழுத முடியும்ல. 7 7s 49. இங்கே ஒரு p² இருக்குது. 36 மைனஸ் கொடுத்துருக்காங்க. 36ன்றதை வந்து 6 6s எழுதிக்கலாம். அப்போ இது வந்து 7² p² மைனஸ் 6² அப்படின்னு இருக்குது கொஸ்டின். 7 2 தடவை இருக்கிறதுனால 7² எழுதியிருக்கோம். இப்போ 7லேயும் ஸ்கொயர் இருக்குது, pலேயும் ஸ்கொயர் இருக்குது. இப்போ நம்ம இதை என்னென்னு எழுதிக்கலாம்? 7p² மைனஸ் 6² எழுதிக்கலாம். கொஸ்டின் பார்க்க எந்த பேட்டர்னில் இருக்குது? p² மைனஸ் q² இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? p + q × p - q எழுதிக்கலாம். நம்மளோட கடைசி ஃபார்முலா a² மைனஸ் b², a + b a - b சொல்லலாம். அதுபோல் எந்த வேரியபிள் போட்டாலும் அந்த ஃபார்மேட்டில் நம்மளால் எழுதிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ pயோட பிளேஸில் 7pயும் qவோட பிளேஸில் 6ம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி எழுதிக்க முடியும்? 7p + 6ன்னு ஒரு டேர்ம், 7p - 6ன்னு ஒரு டேர்ம் எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஏன்னா கொஸ்டின் இந்த ஃபார்மேட்டில் இருந்தது. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் இவங்க தான். நெக்ஸ்ட் பாருங்க 4x² மைனஸ் 8x + 4 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் டேர்ம்ல இருந்தால் அந்த ஐடென்டிட்டியில் வருதான்னு பார்க்க முடியும். நமக்கு இருக்க 3 ஐடென்டிட்டி வந்து ஒன்று a + b², இன்னொன்று a - b², இன்னொன்று வந்து a² - b². 3 ஐடென்டிட்டி தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் 4 இருக்குது. 4 வந்து நம்ம 2² எழுதிக்கலாம். இங்கே x² இருக்குது. மைனஸ் 8x + 4 திருப்பியும் எப்படி எழுதிக்கலாம்? 2² எழுதிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a², கடைசி டேர்ம் வந்து b². நடுவில் வந்து மைனஸ் டேர்ம் கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம -2ab அப்படின்னு யோசிக்கணும். எப்போவுமே a² b² பாசிட்டிவாக தான் இருக்கும். நடுவில் வர டேர்ம் +2ab இருந்தால் a + b² ஃபார்முலானும், மைனஸ் டேர்மாக இருந்தால் a - b² ஃபார்முலான்னு எடுத்துக்கணும். இப்போ இது a - b² ஃபார்முலாவில் இருக்கான்றதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணுறதுக்கு இது முதல்ல ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்கிறதுனால 2x² மைனஸ் 8x + 2² அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்திருக்கிற பேட்டர்ன் வந்து கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம். ஏயோட பிளேஸில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டேர்ம் என்னது? இதுதான் நம்மளோட a², இது நம்மளோட 2ab, இது நம்மளோட b². இப்போ ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 2x இருக்குது. அப்போ a 2x, பிக்கு பதிலாக கொஸ்டினில் 2 இருக்குது. அப்போ b வந்து 2. அப்போ 2abயோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். 2abயோட வேல்யூ வந்து 2 × ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 2. அப்போ 2 2s 4, 4 2s என்னது? 8x தான். அப்போ 2abயோட பிளேஸில் கரெக்டாக 8x தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கொஸ்டின் இந்த பேட்டர்னை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. a² - 2ab + b²ன்றது யாரோட ஃபார்முலா? a - b² ஃபார்முலா தானே. அதை எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக நம்மளுக்கு கொஸ்டினில் 2x கொடுத்துருக்காங்க, பிக்கு பதிலாக கொஸ்டினில் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2x - 2² அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 2x - 2² அப்படின்றத வந்து 2x - 2 × 2x - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இன்னும் பார்த்தா காமன் டேர்ம் வெளியில் வருது பாருங்களேன். இங்கேயும் ரெண்டுத்துலையுமே 2 இருக்குது. ஒரு 2 வெளியில் எடுத்துட்டா x - 1, இதுலேயுமே ரெண்டுத்துலையுமே 2 காமனாக இருக்குது. 2 வெளியில் எடுத்துட்டா இதில் மிச்சம் ஒரு x மட்டும் இருக்கும். இதில் எதுவுமே இல்லாததுனால 1 போட்டுக்கலாம். 2 2s 4, ஒரு x - 1, ஒரு x + 1. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். இப்போ கொஸ்டினில் முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே வந்து 4 வந்து காமனாக இருக்குல்ல மேம். 4 நான் முதல்ல வெளியில் எடுத்துட்டேன்னா சூப்பர், இந்த ஆன்சர் உங்களுக்கு டைரெக்டாக கூட கிடச்சிரும். டைப் 3 ஐடென்டி அப்ளை பண்ண முடியாமல் காமன் டேர்மும் வெளியே எடுக்க முடியாமல் கிடைக்கிற கொஸ்டின். இப்போ இதில் வந்து நம்பர் எதுவும் காமனாக இல்லை, வேரியபிள் எதுவுமே காமனாக இல்லை. இப்போ இது ஃபர்ஸ்ட் டைப்பில் வரல. கடைசி நம்பர் ஸ்கொயர்லையும் இல்லை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்கொயரில் இருக்குது, கடைசி நம்பர் ஸ்கொயரில் இருந்தால் தானே நம்மளால் a² - 2ab + b² இல்லை a - b² பார்க்க முடியும். அப்படியும் பண்ண முடியாது. இப்படி பண்ண முடியாத கொஸ்டினுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு பாருங்கள். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரைசேஷன். இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் 1, எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எழுதிக்கோங்க. 1 × 8 மல்டிபிள் பண்ணால் 8 கிடைக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணால் 8 வரணும். இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் 2 ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறீங்க. அவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணால் 8 வரணும். அதே 2 எலிமெண்ட் ஆக்சுவலாக இது +8 வரணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க, +8 வரணும். அது இங்கே ப்ளஸ் வந்ததுனால அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் நடுவில் இருக்கிற 6 வரணும். அது என்ன 2 டேர்ம்ஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இது ரொம்ப குட்டி நம்பர் தான். 4 2ன்னு எடுத்துக்கலாம். 4 × 2 மல்டிபிள் பண்ணால் 8 வருது. இது மேலே வர்றது மல்டிப்ளிகேஷன் வேல்யூ, கீழே வர்றது அடிஷன் சப்ட்ராக்ஷனோட வேல்யூ. இங்கே ப்ளஸ் இருந்தால் அடிஷன் பார்க்கணும், மைனஸ் இருந்தால் சப்ட்ராக்ஷன் பார்க்கணும். 4 × 2 ஆட் பண்ணால் கண்டிப்பாக 6 வரும். அப்போ 4 ம் 2 தான் சரியான ஃபேக்டர்.
நடுவில் கொடுத்துருக்க நம்பரில் என்ன வேரியபிள் இருக்குது பாருங்கள், பி இருக்கா. அப்போ இதில் வந்து 4p 2p அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இந்த கொஸ்டினை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் டேர்மையும் கடைசி டேர்மை அப்படியே எழுதிடுவாங்க. இந்த p ஸ்கொயர்டையும் இந்த ப்ளஸ் 8ஐயும் அப்படியே எழுதிடுவாங்க. நடுவில் இருக்க 6pயை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ப்ளஸ் 4p ப்ளஸ் 2pன்னு எழுதணும். ஏன்னா ரெண்டுமே அடிஷனில் இருந்தால் தான் ஆட் ஆகி ப்ளஸ் 6 வந்திருக்கும். அப்போ ப்ளஸ் 4p ப்ளஸ் 2p அப்படின்னு பிரித்து எழுதிடணும். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம், இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். 6pயை பிரித்து தான் 4p 2pன்னு எழுதியிருக்கோம். இப்போ மொத்தம் 3 டேர்மாக இருந்த கொஸ்டின் 4 டேர்மாக மாறிடுச்சா. இவங்க 2 பேருக்கும் காமன் டேர்ம் பார்க்கணும், இவங்க 2 பேருக்கும் காமன் டேர்ம் பார்க்கணும். p ஸ்கொயர்டுக்கும் pக்கும் காமன் என்ன, p தான் காமன். ஏன்னா எந்த நம்பரும் காமனாக இல்லை. pயை வெளியில் எடுத்துட்டா p ஸ்கொயரில் ஒரு p இருக்கும், இதில் ஒரு pயை வெளியில் எடுத்துட்டா மிச்சம் 4 இருக்கும். அப்போ p ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கலாம். இது 2p ப்ளஸ் 8ன்னு இருக்குது. இதில் காமன் பார்த்தா 2க்கும் 8க்கும் காமன் டேபிள் 2 தான், வெளியே எடுத்துடலாம். p காமனாக இல்லாதனால எடுக்க முடியாது. 2வை வெளியே எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் p இருக்கும். ப்ளஸ் 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 8 வரும், 4 மல்டிபிள் பண்ணால் தானே வரும். அப்போ 4 போடணும். இப்படி எழுதும்போது இந்த பக்கம் ப்ராக்கெட்டும் இந்த பக்கம் ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி வந்தால் தான் நீங்கள் போட்ட சம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த 2p ப்ளஸ் 4க்கு ஒரு p ப்ளஸ் 4 எடுத்துக்கோங்க. இங்கே காமனாக எடுத்தது p, இங்கே காமனாக எடுத்தது. இந்த 2p ப்ளஸ் 4க்கும் ஒரு p ப்ளஸ் 4 காமனாக எடுத்துட்டா மிச்சம் இதில் p மட்டும் இருக்கும், இதில் பேலன்ஸ் இந்த ப்ளஸ் 2 மட்டும் இருக்கும். இதுதான் உங்களோட ஃபேக்டரைசேஷனோட கரெக்டான வேல்யூ. அதே மாதிரி இந்த கொஸ்டினும் போட்டுடலாம். இங்கேயும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நீங்கள் 2 இருந்தால் 2 தான் எடுக்கணும். என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே 21ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1 × 21 21 தான். அப்போ மல்டிபிள் பண்ணால் 21 வரணும், ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 21 வரணும். அதே 2 டேர்ம்ஸை ஆட் பண்ணால் -10 கிடைக்கணும். நடுவில் -10 கொடுத்துருக்காங்களோ அதை தான் இங்கே எழுதியிருக்கு. அப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 21 ஆட் பண்ணால் -10 வரும். 7 3s are 21 வரும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் 10 வரும். ஆனால் -10 எனக்கு வேணும்ல. அப்போ -3 -7 எடுக்கணும். அப்போ வந்து ரெண்டுமே மைனஸில் இருந்து ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவாங்க. அப்போ -10 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 21 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய ஃபேக்டர். நடுவில் q இருக்கிறதுனால இதை 7q 3q அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இதே கொஸ்டின் இதே பேட்டர்னில் தான் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்மையும் கடைசி கொடுத்துருக்க டேர்மை என்ன பண்ணணும், அப்படியே எழுதிக்கணும். ஸோ q ஸ்கொயர்டு அப்படியே வந்துடும், இந்த ப்ளஸ் 21 அப்படியே வந்துடும். நடுவில் இருக்கிற இந்த -10qவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக -7q -3qன்னு எழுதிக்கணும். இப்போ 4 டேர்ம் கிடச்சாச்சு. ஏன்னா இந்த -10q தான் இப்படி பிரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேருக்கும் என்ன காமன், q தான் காமன். ஏன்னா நம்பர் எதுவுமே காமனாக இல்லை, ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது. q காமனாக எடுத்துட்டா q ஸ்கொயரில் மிச்சம் ஒரு q இருந்திருக்கும், இதில் q வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் 7 இருந்திருக்கும். அப்போ q -7 கிடைக்குது. இவங்க 2 பேருக்கு என்ன காமன், 3யும் 21 இருக்குது. 2 பேருக்கும் காமனாக 3 டேபிள் இருக்குது. ஏன்னா 3 டேபிளில் 21 வரும், 3யும் வரும். வேரியபிள் வந்து காமனாக இல்லாததுனால அது எடுக்க முடியாது. ஸோ இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் 3யை வெளியே எடுத்துட்டோம். இதில் பேசிக்காக யோசிக்க வேண்டிய விஷயம், நான் +3 எடுக்கணுமா -3 எடுக்கணுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம +3யை வெளியே எடுத்தோம்னா இதுக்குள்ளே -q வரும். ஆனால் இங்கே ப்ராக்கெட்டில் என்ன வந்திருக்கு, +q வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே -3 அவங்க வெளியே எடுத்திருப்பாங்க. அப்போ தான் இதில் மிச்சம் q மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். 3 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 21 வரும், 3 7s are 21 வரும். ஆனால் என்ன 21 வரணும், உங்களுக்கு ப்ளஸ் 21 வரணும். அப்போ -3 கூட -7 மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் ப்ளஸ் 21 கிடைக்கும். எப்போவுமே மைனஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்தால் உள்ளே இருக்க ப்ளஸ் சைன் ஆட்டோமேட்டிக்காக மைனஸாக மாறும். ஏன்னா இதை உள்ளே கொண்டு போகும்போது இந்த டேர்ம் உங்களுக்கு கிடைக்கணும். -3 × q -3q -3 × -7 தான் ப்ளஸ் 21 வரும். இங்கே ப்ராக்கெட்டும் இந்த ப்ராக்கெட்டும் கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் வரும். அப்படி வந்தால் தான் நம்மளோட சம் கரெக்டு. இந்த 2q -7க்கு ஒரு q -7 காமனாக எடுத்துட்டா இங்கே மிச்சம் q மட்டும் இருக்கும், இங்கே -3 மட்டும் இருக்கும். அப்போ q -3ன்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் எப்படி தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இதோட ஃபேக்டர்னு நம்ம கண்டுபிடிச்சது வந்து -7ம் -3ம் தானே. கண்டுபிடிச்சிட்டு நடுவில் என்ன இருக்குது, q இருக்கா, இது பக்கத்தில் q போட்டுரு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட், -7 -3ன்னு இருக்குது. முதல் டேர்ம் என்னன்னு பார்க்கணும், 1 இருக்கா. அப்போ இவங்க 2 பேரையும் 1ஆல் டிவைட் பண்ணால் ஏதாவது வேல்யூ மாறுமா, மாறாது. இதில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் யார், q. அப்போ இதுக்கு முன்னாடி இப்படி q போட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. அப்போ q -7 q -3 கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம இதை எழுத முடியும். கரெக்டாக உங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஆக இருந்து இதை 1ஆல் டிவைட் பண்ணிட்டு தான் பண்ணணும். நீங்கள் முதல் நம்பர் 2ஆக இருந்தால் இதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இது இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.